மக்களுக்கு நல்லது செய்யணும். அதுக்கு ஒரு சட்டமன்றம். அது அறிவுபூர்வமாக இயக்கணுன்றது என்னை மாதிரி மக்களுடைய ஆசை. அறிவுபூர்வமாக இயங்கணும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அதுலேயும் இப்போ லைவா போகும். அதனால மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அவங்க செஞ்சாங்கன்னு இவங்க செஞ்சாலும், அதாவது இவங்க யாரு அவங்க யாருன்னு நான் சொல்லல. எதிர்கட்சி செய்யறாங்கன்னு ஆளுங்கட்சி செய்தாலும், ஆளுங்கட்சி செய்யறாங்கன்னு எதிர்கட்சி செஞ்சாலும் தவறு தவறு. யாராவது ஒருத்தர் திருத்திக்கிட்டா அடுத்தவங்க தானா ஆஃப் ஆகும். உண்மையா புரியும். தானா அவங்க செஞ்சாங்கன்றதுக்காக நாம திருப்பி செஞ்சோம்னா நாய் கடிக்க வருது, நாயின் திருப்பி கடிப்புன்ற மாதிரி. அது யாராக இருந்தாலும் அப்படி அறிவுபூர்வம் அணுகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். பொழுதுக்கு அதுதான் என்னால் சொல்ல முடியும். மக்கள் அதைத்தான் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் லைவா இருக்கு. அதை யாரு செஞ்சாலும் அது தவறு. அது ஆளுங்கட்சி தரப்புல இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தரப்புல இருந்தாலும் சரி. அதனால இனிமேலாவது வருங்காலத்திலாவது ரெண்டு தரப்புமே அறிவுபூர்வமா நடந்துக்கணும், ஆக்கப்பூர்வமா நடந்துக்கணும். மக்களுக்கு தேவையானதை செய்ய கடமைப்பட்டவர். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல போய் ஒரு பேப்பர் எழுதி எடுத்துட்டு வந்து அவர் பேசுறாரு. எழுதி கொடுக்கான்னு நானும் சொல்லுவேன், அவரும் சொல்லுவேன், யாரும் சொல்லுவாங்க. அவர் இப்ப சைலண்டா இருக்காரு. காரணம் யார் என்னென்ன பண்ணலாம், எப்படி ஐடியா பண்ணி செய்யலாம். ஜெயலலிதா அம்மா ஃபர்ஸ்ட் டைம்ல ஏமாந்துட்டாங்க அந்த 5 வருஷம். அதே மாதிரி இவர் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்ப பொறுமையா கையாளுறாரு. அந்த பொறுமையை கையாளனா அடுத்தவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்னு இப்ப போக போக ஒன்றும் டிஎம்கேக்கு தான் பிரச்சனையே. ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பிரச்சனை கிடையாது. டிவிக்கே சொன்ன மாதிரி டிவிக்கே அண்ணாடிஎம்கே ஒன்றா ஆயிடும் அன்றைக்கி கன்ஃபார்ம். ஆனால் இன்னும் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பிரச்சனை அவங்க சொல்ல தப்பு தான்.